Praise the Lord. Hallelujah. You're most welcome to Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். Today is 22nd May 2026 Friday. Hallelujah. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வழி நடத்துதல், ஆலோசனை எல்லாம் போதுமானவராக நம் வாழ்க்கையிலே இருக்கிறார். அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். நன்றியுள்ள உள்ளத்தோடு நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை துதியுங்க, நன்றி செலுத்துங்க. அவர் போதுமானவராக இருப்பார். Praise the Lord. And தொடர்ந்து நாம் ஆலோசனைகளை, ஆவியான நமக்கு எச்சரிக்கின்ற காரியங்களை நாம் பார்ப்போம். இன்றைக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். Galatians chapter 3 verse 9. Do not lie to one another, since you have put off the old man with his deeds. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். பழைய மனுஷனா கிறிஸ்துவை நீ அறியாமல் இருந்த அதற்கு முன்பு, before you came to know Christ. அது பழைய மனிதன், பழைய வாழ்க்கை, பழைய செய்கை. அந்த பழைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது தானே. நீங்கள் பேசுகின்ற காரியம், வார்த்தை, நடத்தை, ஆமாதானே, வணங்குறது எல்லாமே ஆண்டவர் சார் எல்லாம் விட்டுட்டு இப்ப இயேசு நீ என்னை நம்பி வந்திருக்கிற, ஆகவே பழையசெல்லாம் விட்டுடு, கலக்காத, பழசையும் புதுசையும் கலக்காதன்னு சொல்றார் ஆண்டவர். பழைய திராட்சரசத்தோடு புதிய திராட்சரசத்தை சேர்க்காதே. பழைய துருக்கினா பழைய துணியோடு புதிய துணியையும் சேர்க்காதே, ரெண்டும் போயிடும். அப்படி என்றால் பழைய மனிதன் வாழ்க்கையை நீ புதிய மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அதை கொண்டு வராதே, அதை செய்யாதே. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லுவது அது பழைய மனிதனுடைய செயல். பொய்க்கு உதாரணத்துக்கு பொய்ன்னு சொல்றார். மற்ற எல்லா காரியங்களும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மொத்தமாக சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். பழைய மனுஷனுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டுவிடு, அது உன் வாழ்க்கையில வரக்கூடாது. ஆகவே இந்த கால வேளையிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த பழைய மனிதனின் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறானா, அல்லது அதற்கு நான் எதையாவது சொல்லி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி இந்த பழைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா? சகோதரனே, சகோதரியே, வேணாம். பழையதிலிருந்து நீ வந்து விட்டாய். நீ புதிய மனிதன், புதிய சிருஷ்டிப்பு. நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு மகிமையானது செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டும். பழையதை திருப்பியும் கொண்டு வராத. பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள், பழைய பேச்சுகள், எல்லாம் நடத்தை எல்லாமே பவுல் சொல்றார், எல்லாம் புதிதாயின. அந்த அனுபவத்தில் இருந்தான் பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த பழைய மனிதனை களைத்து விடு. நீ இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை. எப்படி உங்களுக்கு தோன்றுகிறது? நீங்கள் இன்னும் பழைய மனிதனாகவே இருக்கிறீர்களா, அல்லது கர்த்தருக்குள்ளே புதிய மனிதனாக வாழ்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்பதிலே ஐயமே இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அல்லவா. யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. இதனாலே நமக்கு சில சமயங்கள் பாடுகள் வரும், வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். பழைய மனிதன் நம் வாழ்க்கையில வரும் பொழுது அது முழுமையான நிரந்தரமான கர்த்தருக்குள்ளே வந்த ஒரு மனிதனைப் போல ஆண்டவருக்கு மகிமையாயிருங்க. கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு விலகாது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வா, இந்த புதிய நாளிலே பழைய மனிதர்கள், பழைய வாழ்க்கையை நாங்கள் மறந்து திரிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு புதிய மனிதர்களாக, உன்னுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீண்டுமாக அந்த பழையதுக்குள்ளே நாங்கள் போகாதபடி, எங்கள் சிந்தனைகள் போகாதபடி கர்த்தாவே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆல்வேஸ் ரிமெம்பர் they are the new person in Christ.
and God is given us a new heart, a new spirit, and new sonship. We praise you, we glorify you. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அப்பா, அம்மை நோக்கி அற்புதத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சுகத்திற்கும் கெஞ்சுகிற பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுங்க. நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே மீண்டுமாக பழைய காரியங்கள் வந்திருக்கிறதா? அல்லது வந்ததை நீங்கள் ஜெயித்து கர்த்தருக்காக நிற்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. டேக் கேர் and God bless.